வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்கள் யாருக்கெல்லாம் நருட்டோ பிடிக்கும், யாரெல்லாம் நருட்டோ பார்த்துருக்கீங்க அதை கமெண்ட் பண்ணிவிட்டு மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாள் கழிச்சு இட்டாச்சி லீஃப் வில்லேஜுக்குள்ள முத வரான். அவன் வரதை பார்த்து கக்காஷியே ஒரு நிமிஷம் பயந்துருவான். அவன் கண்ணை யாரும் நேருக்கு நேரு பாத்துறாங்க, அப்புறம் பின்விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான் கக்காஷி. அப்படி சொல்லிக்கிட்டே கக்காஷியே அந்த கெஞ்சுட்ஸுக்குள்ள மாட்டிக்குவான். அப்படிப்பட்ட கெஞ்சுட்ஸு யூஸரான இட்டாச்சியே ஒரு சம்பவத்துல பயந்து ஓடி இருப்பான். என்னன்னா, நருட்டோவை கடத்துறதுக்காக இட்டாச்சியும் கிசாமியும் போயிருப்பாங்க. இப்போதைக்கு தரமான என்ட்ரி கொடுத்து ஜிராயா வந்து நின்று இட்டாச்சி கூட நேருக்கு நேர் பாத்துட்டு நிப்பாரு. அவரோட பார்வையே சொல்லும், நீ எவ்வளவு பெரிய கெஞ்சுட்ஸு யூஸரா வேணா இரு, ஆனா எந்த கெஞ்சுட்ஸும் ஏங்கிட்ட வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி இருக்கும் அவங்க பார்வை. இப்போதைக்கு இட்டாச்சி சொல்லுவான், இவன் கூட சண்டை போட்டா நம்மளால ஜெயிக்க முடியாது, இருந்து ஓடிடுவோம் கிசாமின்னு சொல்லிட்டு அங்க இருந்து 2 பேரும் கிளம்பி ஓடிடுவாங்க. இந்த சம்பவம் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கிசாமி இட்டாச்சி கிட்ட சொல்லுவான், லெஜெண்டரி சானியான ஜிராயா கூட நம்ம சண்டை போட்டோம்னா உச்சியா கிளானான நீயும் 7 ஸ்குவாட்ஸ் மேனான நானும் கண்டிப்பா மண்ணுக்குள்ள போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லுவான். நீ சொல்றது சரிதான் கிசாமி அப்படின்னு சொல்லி இட்டாச்சியும் ஒத்துக்குவான். மாதராவோட உடம்பு யூஸ் பண்ணி காவியா ஒச்சசுகி ரீஅட்மிட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் மாதராவோட ஒரு ஹாஃப் பாடி மட்டும் பேட்டில் ஃபீல்டுல கிடக்கும். இப்ப இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம குழப்பத்துல இருப்பாங்க இந்த 4 ஒகாகேஸும். அப்ப அந்த ஆஃப் பாடியில இருந்து ஒரு விதமான சக்கரா வெளியே வரும். அது என்னடான்னு சொல்லி எல்லாரும் பாப்பாங்க. அந்த சக்கரால இருந்து யாரும் வெளியே வர மாதிரி இருக்கும். யாருடான்னு பார்த்தா அது வேற யாரும் இல்ல, ஃபவுண்டர் ஆஃப் ஸ்டேஜ் ஆஃப் 6 பார்ட்ஸ் ஹாபிராமா ஒச்சசுகி தான் வெளியே வருவாரு. அதை பார்த்த மினோட்டோவும் சரி, 3rd ஹொகாகேவும் சரி, ஏன் லார்டு ஃபர்ஸ்டான ஹாஷிராமாவும் சரி விரண்டு போய் பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா இங்க ஒருத்தர் மட்டும் சாலா யாருடா நீன்னு சொல்லி கடவுளையே முறைச்சு பார்ப்பான். நருட்டோ யூனிவர்சலோட சிக்மா மேடுனா அது நம்ம டோபிராமா செஞ்சுதான். அவர் அடங்கி போற ஒரே ஆளு அவரோட அண்ணனுக்கு மட்டும்தான். இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, டோபிராமா ஹாபிராமாவோட பவர்ஃபுல்லான்னு கேட்டா கிடையாது, மாதராவை விட பவர்ஃபுல்லான்னு கேட்டா அதுவும் கிடையாது. டோபிராமா மாதிரி ஆட்டிடியூட் எல்லாருக்குமே வேணும். எதையுமே துணிஞ்சு எதிர்கொள்ற அந்த தன்னம்பிக்கையும் அந்த சிக்மா கேரக்டரும் எல்லாருக்குமே வேணும்ன்ற அந்த ஒரு விஷயத்த நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன். நீ யாரா இருந்தா என்ன, நீ எனக்கு எதிராக நின்னா நான் உன்னை முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஆட்டிடியூட் இருக்கணும். சாசுகேவை காப்பாத்த போற மிஷன்ல கேப்டன் யமட்டோ வந்து சாசூரி வேஷத்துல போய் உரோச்சிமாருக்கிட்ட இருக்கிற சசூரியோட ஸ்பை யாருன்னு பார்க்க போயிருப்பான். அது யாருன்னு பார்த்தா காபுட்டோ. அப்படியே காபுட்டோவை பின்தொடர்ந்து உரோச்சிமாரும் அங்க வந்திருப்பான். அவன் வந்ததை பார்த்தோன்னே கேப்டன் யமட்டோட டீமான சாய், சாக்குரா, நருட்டோ முன்னாடி வந்து கேப்டன் யமட்டோவுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. இப்போதைக்கு உரோச்சிமாரு கிட்ட கேட்பாங்க, சாசுகேவை திரும்ப கொடுத்துருன்னு சொல்லி. அவனை கொடுக்க முடியாதுன்ற மாதிரி காபுட்டோவும் உரோச்சிமாருக்கும் அப்படியே ஓவரா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த நருட்டோ உடம்புக்குள்ள இருந்து 90 சக்கரா அப்படியே வெளியே வரும். ஃபர்ஸ்ட் ஒரு டைம் தான் வெளியே வந்திருக்குங்க. அப்படியே வெறியோட வேகமா வந்து லெஜெண்டரி சானியான உரோச்சிமாருவை ஒரு அடி அடிப்பான் பாருங்க. இப்படி 5 கிலோமீட்டர் தூரம் காட்டுக்குள்ள பிறண்டு போய் விழுந்திருப்பான் உரோச்சிமாரு. வெறும் 1 டைம் வெளியே வந்ததுக்கு அது கூட எனக்கு இல்லங்க சாட்டிஸ்பாக்சன். ஓவரா பேசிக்கிட்டு இருந்த கபுட்டோவை நருட்டோ வந்து அவன் மேல கைய கூட வச்சிருக்க மாட்டான். நருட்டோ உடம்புல இருந்து வெளியே வந்த சக்கராவே கபுட்டோவை ஒரு விடும். அப்படியே போய் மரத்து மேல இடிச்சு அப்படியே அவன் ஹீல் பண்றதுக்கே ரொம்ப நேரம் ஆயிருக்கும். நருட்டோல இருக்க எல்லாரும் அவங்க அப்பாவோட கிளான் நேம் தானே சர்நேமா வச்சிருப்பாங்க. அதாவது ககாஷி கட்டாக்கே அவங்க அப்பா பேரு ஷாக்குமோ கட்டாக்கே, ஆஷுமா சருட்டோபி அவங்க அப்பா பேரு ஹேஷன் சருட்டோபி, இந்த மாதிரி தானே வச்சிருப்பாங்க. அது மாதிரி நருட்டோ உசுமாக்கிக்கு நருட்டோ நமிகாசேன் தானே வச்சிருக்கணும். அவங்க அப்பா பேரு மினோட்டோ நமிகாசேன் தானே கேட்டிருக்காங்க. லெட் மீ எக்ஸ்பிளைன். மினாட்டோ அவர் வாழ்ந்த காலகட்டத்துல பயங்கர பிரபலம். லீஃப் வில்லேஜோட எல்லோ பிளாஷ் வராருன்னு சொன்னாலே எதிரி நாடுகள்லாம் நடுங்குவாங்க. இப்படிப்பட்டவருக்கு கொஞ்ச நஞ்ச எதிரியா இருப்பாங்க, இவர் எப்படியாச்சும் கொல்லணும்னு நோக்கத்துல பல பேர் இருந்தாங்க. மினோட்டோவை தொட முடியாது, அது வேற விஷயம். மினோட்டோ இறந்ததுக்கு அப்புறம் மினோட்டோவுக்கு ஒரு குழந்தை இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சா அவரை பழிவாங்குற நோக்கத்துல நருட்டோவை என்ன வேணா பண்ணிருப்பாங்க. அதனாலதான் ஹிரிசன் சருட்டோபி நருட்டோவை பாதுகாக்கிறதுக்காக அவங்க அம்மாவோட கிளானான உசுமாக்கின்ற சர்நேம நருட்டோவுக்கு வச்சிருப்பாங்க. மினோட்டோவோட புள்ள நருட்டோ தான் யாருக்குமே தெரியாது, சொல்ல போனா நருட்டோவுக்கே தெரியாது. எல்லாம் நருட்டோவோட பாதுகாப்புக்காக தான் உசுமாக்கின்னு வச்சதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. உசுமாக்கி கிளானை சேர்ந்தவங்களுக்கு அதீத சக்கராவும் சீலிங் பவர் இருக்கிற காரணத்தினால யாரும் தொடுறதுக்கே பயப்படுவாங்கன்றதுனாலதான் 3rd ஹொகாகே நருட்டோவுக்கு உசுமாக்கின்ற சர்நேம வச்சிருப்பாங்க. நம்ம கிட்ட இழக்கிறதுக்கு எதுவும் இல்லாத போதுதான் நம்ம அதிக பலசாலி ஆகும். அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. அப்படி பலசாலி ஆகிறவன் நல்ல பாதையை தேர்ந்தெடுத்தானா பிரச்சனை இல்ல. அதுவே அவன் கொடூரமான பாதையை தேர்ந்தெடுத்தானா, அதுவும் அதை உச்சியாக தேர்ந்தெடுத்தானா, அவனை எதிர்த்து நிக்கிறது என்ன, தற்சமயத்துக்கு அவனை தடுத்து நிறுத்துறதே முடியாத காரியம். அப்படிப்பட்டவன் தான் இந்த உச்சிகா. இன்ன வரைக்கும் வாழ்ந்த எல்லா உச்சிகாவையும் சப்ரஸ் பண்ண ஒரே உச்சிகா. லீஃப் வில்லேஜ் உள்ள மோஸ்ட் பவர்ஃபுல் டேஞ்சரஸ் ஷேடோ ஹொகாகே சாஸ்கே உச்சிகா. ஒன் ஆஃப் த ரூட்லெஸ் நிஞ்சா. ஈவு இறக்கும்னா என்னன்னே தெரியாது. அவன் வழியில எவன் வந்தாலும் அவனுக்கு பாட கன்ஃபார்ம். நருட்டோ ஒருத்தனால மட்டும்தான் சாஸ்கேவை கண்ட்ரோல் பண்ண முடியும். நருட்டோவாவது எதிரிகளுக்கு இறக்கம் காட்டுவான், ஆனா சாஸ்கே கிட்ட கருணைங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. ஒரு கட்டத்துல சாஸ்கே தான் ஷினோபி வேர்ல்டுலயே யாரும் கிட்ட கூட நெருங்க முடியாத அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்தான். இன்னும் சொல்லணும்னா ஹாபிராமா உச்சசுகி அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்தான். 8 டை பீஸ்டோட பவர், ஆஃப் குராமா பவர், ஒரு எட்டர்னல் மங்கிக்கு ஷரிங்கான், ஒரு ரெனேகான், சேஜ் ஆஃப் 6 பேக் பவர்னு ஒட்டுமொத்த ஷினோபி வேர்ல்டையே அழிக்கக்கூடிய சக்தி இருந்துச்சு. சத்தியமா சொல்றேன், அந்த இடத்துல நருட்டோவை தவிர வேற யாரு இருந்தாலும் கண்டிப்பா அவங்க கதை முடிஞ்சிடும். ஒட்டுமொத்த
ஒட்டுமொத்த ஷினோபி வேர்ல்டே ஒரு மனுஷனை கடவுளா பாக்குறாங்கன்னா அது இவரை மட்டும்தான். இவரோட சக்திக்கு ஈடு இணையே இல்லை. கடவுள்களுக்கு நிகரான சக்தி இவர்கிட்ட இருந்துச்சு. ஒரு நாட்டையே கட்டி ஆளக்கூடிய ராஜா எப்படி இருக்கணும்னு இவரை பார்த்துதான் கத்துக்கணும். பல பெரிய பெரிய ஜாம்பவான்களோட முன்னோடியா திகழ்ந்தாரு. லீஃப் வில்லேஜ்ங்கிற பிரம்மாண்டமான சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அதை கட்டி ஆண்ட முதல் அரசன் செஞ்சு இனத்தோட பிரைடு. அவர் தான் காட் ஆஃப் ஷினோபி, ஹாஷிராமா செஞ்சு. ஷினோபி வேர்ல்ட்லயே ஒரு புரட்சி உண்டாக்கி ஹிடன் வில்லேஜஸ் உருவாக்குனாரு. யுத்தத்தை மட்டுமே சிந்திச்சுக்கிட்டு இருந்த மக்களுக்கு மறுமலர்ச்சி தந்தாரு. இவர் ஆட்சியில மக்கள் எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இவர் பார்க்க வேணும்னா அகிம்சவாதியா தெரியலாம், ஆனா இவர் எதிர்த்து நிக்கிற தைரியம் ஷினோபி வேர்ல்டுல எவளுக்கும் கிடையாது. மொத்த உலகமும் பார்த்து நடுங்கிற மாதரா உச்சிகாவையே மாறு கை மாறு கால் வாங்குவாரு. கோஸ்ட் ஆஃப் உச்சிகா மாதராவே எவ்வளவோ முயற்சி பண்ணியும் ஹாஷிராமாங்கிற ஆளுமரத்தை அசைக்கவே முடியல. ஆரம்பத்திலே மாதராவை கொள்ளணும்னு நினைச்சு சண்டையில இறங்கி இருந்தாருன்னா யுத்தம் 1/2 மணி நேரத்துல முடிஞ்சிருக்கும். லாட் ஆர்மர் மட்டும் இல்லைன்னா ஹாஷிராமா செஞ்சு ரீஅனிமேட் ஆன அப்பவே 4th கிரேட் நிஞ்சாவால் முடிவுக்கு வந்திருக்கும். ஷினோபி வேர்ல்டுலயே ஒரு பயங்கர ஃபேமஸான ஆள்னா அது நம்ம கக்காஷி அட்டாக்கி தான். அதுக்கு முக்கியமான காரணம் அவரோட ஷரிங்கான் தான். என்னதான் அது ஒபிட்டோட ஐயா இருந்தாலும் அந்த ஷரிங்கான் கக்காஷிக்கு ரொம்பவே சூட்டபிளா இருந்துச்சு. இப்பவே கக்காஷிக்கு இவ்வளவு ஃபேன்ஸ்னா இன்னும் அவரோட முழு கதை தெரிஞ்சா கக்காஷி இவ்வளவு ஃபேமஸ் ஆனது மினாட்டோ இறந்ததுக்கும் நருட்டோவுக்கு 12 வயசு ஆகுறதுக்கும் அந்த இடைப்பட்ட காலத்துல தான். மொத்த ஷினோபி வேர்ல்டுலயே ஒரு ஃபேமஸான நேம்னா அது லீஃப் வில்லேஜோட எல்லோ ஃபிளாஷ் மினாட்டோ நமிகாசேயோட நேம் தான். அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரை விட ஃபேமஸான நேம் தான் இந்த காபி நிஞ்சா கக்காஷி அட்டாக்கி. அப்படிப்பட்டவருக்கு நினைச்சு பாருங்க, கக்காஷிக்கு த ஸ்பின் ஆஃப் மங்கா அன்னி வந்தா எப்படி இருக்கும். நருட்டோ பிறந்ததுல இருந்து நருட்டோவுக்கு 12 வயசு ஆகுற வரை கக்காஷியோட லைஃப் ஸ்டோரி. அது இடைப்பட்ட காலத்துல தான் கக்காஷி வேர்ல்டு ஃபேமஸ் ஆனது. 1000 ஜுட்சுவை காப்பி பண்ணது, ஏகப்பட்ட ஆக்ஷன்ஸ்ல இறங்குனதுன்னு ஏகபோக இருக்கு. ஆக்சுவலா கக்காஷி இந்த டைம் லைன்ல தான் உண்மையான லியோவா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திபனா மாதிரி சாந்தமாக்கி டீம் 7ஓட கேப்டனா இருந்திருக்காரு. கிஷிமோட்டோவுக்கு ஒரு பெட்டிஷன் போட்டுற வேண்டியதுதான். ஒரு டூ ஆஃப்ஸ் எழுதிக்கிட்டு இருக்க கையோட கையில கக்காஷிக்கும் ஒரு ஸ்பின் ஆஃப் மங்கா ரெடி பண்ணுங்கன்னு #we want கக்காஷி சோலோ மங்கா. புருட்டோ நருட்டோ த நெக்ஸ்ட் ஜெனரேஷனோட மிகப்பெரிய வீழ்ச்சிக்கான முக்கிய காரணம் யாருன்னு தெரியுமா? மசாஜி கிசிமோட்டோ தான். ஏன்னா அவரு நருட்டோ முடிச்சதுக்கு அப்புறம் புருட்டோக்குள்ள வரல. அவர் அதிகாரம் கைமாறப்பட்டுச்சு. அது யாருக்கிட்டனா உக்கியோ கொட்டாஷி அப்படின்றவர்கிட்ட புருட்டோ கைமாறப்பட்டுச்சு. அவர் கதைக்கு கீழே தான் புருட்டோவை இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. அதை சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருந்தது மட்டும் தான் பஜாஜி கிசிமோட்டோ. மொத்த ஸ்டோரியையுமே இவருக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டாரு. அப்புறம் 2020ல புருட்டோவோட சரிவை கண்டு அவர் அதை கைவிட்டுட்டாரு. அதுக்கப்புறம் மசாஜி கிசிமோட்டோ ரீஎன்ட்ரி கொடுத்தாரு. புருட்டோ ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சோடனே புருட்டோட்டோ ஆர்டெக்ஸ்ன்ற ஆயுதத்தை கையில எடுத்தாரு. இப்ப அந்த மங்கா பீக்ல போய்கிட்டு இருக்கு. அதை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். புருட்டோவோட என்ட்ரன்ஸையே வேற லெவல்ல கொடுத்து வச்சிருப்பாரு. அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் யாருமே யோசிக்க முடியாதுன்னு சொல்லலாம். மசாஜி கிசிமோட்டோ பாரிசன் புருட்டோவை கலாய்ச்சவங்க எல்லாருமே இப்ப புருட்டோ ட்ரூப்ல ஆர்டெக்ஸை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இப்ப வரைக்குமே 7 சாப்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. 7 சாப்டருமே தரமா இருக்கு. லீஃப் வில்லேஜோட பிரின்சஸ்னு அழைக்கப்படுற லார்டு 5th சுனாடே செஞ்சு ஒரு உசுமாக்கினா உங்களால நம்ப முடியுதா? எஸ், பயாலஜிக்கலா சுனாடே செஞ்சு உசுமாக்கி இனத்தை சேர்ந்தவங்க. சுனாடே செஞ்சுவோட தாத்தா ஹாஷிராமா செஞ்சு அப்படின்னு பல பேருக்கு தெரியும். ஆனா ஹாஷிராமாவோட ஒய்ஃப் யாருன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் 19 ஜின்ஜுருக்கியான மீட்டோ உசுமாக்கி தான். உசுமாக்கி கிளான் ஆஷுராவோட பிளட் லைன். சோ பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிற முறைதானும் அவங்க கூட இருந்த நட்புக்காகவும் ஹாஷிராமா செஞ்சு அவங்க கிட்ட இருந்த அதீத சக்கராவுக்காக மாதராவை டிபீட் பண்ணி 9 டேல்ஸை கைப்பற்றி மீட்டோ உசுமாக்கிக்குள்ள சீல் பண்ணிருப்பாரு. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணதுனால செஞ்சு பிளட்டும் உசுமாக்கி பிளட்டும் கலந்து சுனாடேவோட அப்பா பிறந்தாரு. அவங்களுக்கு பிறந்தவங்க தான் சுனாடே செஞ்சுவும் அவர் தம்பி நவாக்கி செஞ்சுவும். ஆனா இவங்களும் நருட்டோ மாதிரி தான் ஒரு கம்ப்ளீட் உசுமாக்கி கிடையாது. ஆனா நருட்டோவை கம்பேர் பண்ணும்போது உசுமாக்கியோட பொட்டன்ஷியல் இவங்களுக்கு கம்மியா தான் இருக்கும். ஏன் சுனாடே இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு உசுமாக்கி பிளட் லைன் கூட ஒரு வகையில காரணமா இருக்கலாம். அப்புறம் என்ன, நருட்டோவுக்கு சுனாடே டெக்னிக்கலா தூரத்து சொந்தம்னு கூட சொல்லலாம். அதனாலயோ என்னவோ நருட்டோவை பார்க்கும்போது ஒரு பரிச்சயப்பட்ட உறவாகவும் ரொம்ப ஈஸியாவே நருட்டோ கூட கனெக்ட் ஆயிருப்பாங்க. ஃபைனல் ஃபைட் நருட்டோ விசஸ் சாஸ்கே ஃபைட். ஷினோபி வேர்ல்டுல அந்த நேரத்துல அந்த நொடியில சாஸ்கே தான் மோஸ்ட் பவர்ஃபுல் ஷினோபியா இருந்தான். 8 டெயில்ஸோட ஃபுல் பவரும் 9 டெயில்ஸோட ஆஃப் பவரும் ஒரு ஷரிங்கான் ஒரு ரெனேகான் கிட்டத்தட்ட மாதராவை விட பவர்ஃபுல்லா இருந்தான். அவன் முன்னாடி யாரும் நிக்கவே முடியாது. ஆனா அவனுக்கு ஆப்போசிட்ல இருந்தது நருட்டோ. வெறும் 9 டெயில்ஸோட ஆஃப் பவர் அண்ட் ஸ்டேஜ் பவர் மட்டும் வச்சுக்கிட்டு ஃபைனல் வேலியில மிகவும் பிரம்மாண்டமான ஃபைட் நடந்துச்சு. நருட்டோ கிளாசிக்ல நடந்த நருட்டோ ஃபைனல் வேலி ஃபைட்டுக்கு ஒரு ட்ரிபியூட்டா தான் இந்த ஃபைட். இந்த ஃபைட் 2 பேரோட குறிக்கோளும் ஒரே மாதிரி இருந்திருந்தா, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் கொல்லணும் அப்படின்னு யுத்தம் நடந்திருந்தா பயங்கரமான மிகப்பெரிய பேரழிவு நடந்திருக்கும். ஆனா நருட்டோவோட ஒரே குறிக்கோள் சாசுகேவை மாத்தி கோனகாவுக்கு கூட்டிட்டு போகணும். இதுவே நருட்டோ சாஸ்கேவை கொல்லணும்னு நினைச்சிருந்தா அதுதான் ஃபைனல் ஃபைட்டா இருந்திருக்கும் சாஸ்கேவோட வாழ்க்கையில. அதுக்கப்புறம் நம்ம சாஸ்கேவை எல்லாரும் இறுதி சடங்குல தான் பாத்திருப்போம். பெயின் ஃபைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அழிஞ்சு போன லீஃப் வில்லேஜை சீரமைக்கிற பணி எல்லாம் நடந்துட்டு இருக்கும்.
அப்ப சொன்னாடே கோமால இருப்பாங்க. அப்ப ஊர் முக்கியஸ்தர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து லீஃப் வில்லேஜ் கவுன்சில்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த 3 பேரும் இப்ப லீஃப் வில்லேஜுக்கு ஒரு உக்காகே வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஃபியூடல் லார்ட் சொன்னாடே சரியாகி வர தண்டிக்கும் வெயிட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அவங்க லீஃப் வில்லேஜ் இப்ப இருக்கிற நிலைமைக்கு ஒரு உக்காகே அவசியம் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம சொன்னாடே தான் இந்த பேரழிவுக்கான முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி அவ சரியாகி வந்தாலும் அவளை உக்காகேவா ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி நெக்ஸ்ட் யாரதான் 5th உக்காகேயா தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு ஃபியூடல் லார்ட் கேட்பாரு. அதுக்கு டான்ஸோ நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறப்பான். அதுக்குள்ள கொஞ்சமும் பயப்படாம நம்ம சிகாகோ நாரா நான் கக்காஷி கட்டாகேவை அடுத்த ஹொக்காகேவா பரிந்துரைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பதட்டமும் இல்லாம சடனா போட்டு உடைச்சிருவாரு. அதை கேட்கும் போதே செம்ம புல்லரிச்சு போயிடும். ஏன்னா சிகாகோ நாரா லீஃப் வில்லேஜ்ல ரொம்பவே புத்திசாலியான ஆளு. அது மட்டும் இல்லாம கக்காஷி அவரை விட சின்னவர் தான். அப்படியாப்பட்ட ஒருத்தர் வந்து கக்காஷியை 5th ஹொக்காகேவா ஆக்கணும்னு சொல்லும் போது பயங்கர சீனா இருக்கும். ஆனா இதை கேட்ட டான்ஸோ செம்ம காண்டாயிடுவான். கோபமாயி ஆச்சு உச்சுன்னு கத்திட்டு இருப்பான். அதுக்கு பயந்து போய் சரி நீயே வந்து ஹொக்காகேவா இரு. யாருக்காவது பேரை சொன்னா உயிர் பயம் வருமா? வராதுல. ஆனா இங்க வரும். ஜிராயா ஒத்தால ரெயின் வில்லேஜுக்கு போய் பெயின் கூட ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா யாரு கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கோன்ற ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பாரு. கிட்டத்தட்ட ஜிராயாவை டிஃபீட்டே பண்ணிருப்பாங்க. ஜிராயாவோட ஒரு கையும் போயிருக்கும். ரெனேகனை வச்சு அதை நகட்டோன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாரு. ஆனா அது எங்கோ கிட்டையும் மீத 5 பேர்கிட்டையும் இருக்கிறத பார்த்துட்டு அதை யோசிச்சு மண்டை குழம்பி போய் யாரு தாண்டா நீங்க தானு சொல்லி ஜிராயா கேட்க அப்ப அந்த பெயின் சொல்லுவான் பாருங்க, வாரே வாரே வா பெயின் அப்படின்னு சொல்லும் போது அடே எங்க அப்பா என்ன வாய்ஸ்டா சாமி. இந்த வாய்ஸுக்கு நான் அப்பவே அடிமையாயிட்டேன். இது இங்கிலீஷ்ல கூட அந்த அளவுக்கு இருக்காதுங்க. இதை நீங்க ஜாப்பனீஸ்ல கேட்டு பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். வரே வரே வா பெயின் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தான் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. பேரை கேட்டாலே சும்மா சீனு எகுறுதுல. சாகுரா நானே சாஸ்கேவை தடுக்க போறேன், நான் தனியாவே இருந்து சாஸ்கேவோட கதையை முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே மயக்கமடைய வச்சுட்டு அங்க போய் பார்த்தா கெரின் ஆல்ரெடி போட்டு தள்ளிருப்பான். அவன் கிட்ட போய் சமாதானம் பேசுவா. அதுக்கு சாசுகே அவ கூட ஒரு டீல் பேசுவான். கெரின் ஒரு மெடிக்கல் நிஞ்சா, அவளை கொண்டுட்டு அவ எடுத்துட்டு நீ வந்துரு அப்படின்னு சொல்லி ஒரு டீல் பேசுவான். சரின்னு சொல்லிட்டு அப்படியே கெரினை கொல்ல போற மாதிரி சாஸ்கேவை குத்த போவா. கெரின் வேணா சாஸ்கே அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லுவா. என்னடா எப்படி சொல்றான்னு சாக்குரா பார்த்தா சாசுகே பின்னாடி போய் சிரோகியை யூஸ் பண்ணி சாக்குராவை போட்டு தள்ள பார்ப்பான். சிரோகி சத்தம் கேட்டோன்னே இன்னைக்கு செத்தோண்டா அப்படின்னு நினைச்சு சாக்குரா ஷாப்ல இருப்பா. அப்ப என் தலைவன் ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு சாசுகேவை தடுத்து நிறுத்திட்டு முதுகுல எட்டி மிதிச்சுட்டு ஒரு போஸ்ட் கொடுப்பான் பாருங்க. நம்மள அசர வைக்கிறதுல கக்காஷி எப்பவும் பெரிய ஆளுதான். கக்காஷி மட்டும் சாஸ்கேவை தடுக்கிறனா அப்பவே சாக்குராவோட கதை முடிஞ்சிருக்கும். பெயினோட ரிசீவர் கார்டை வச்சு நருட்டோவை பிளாக் பண்ணிருக்கும் போது இந்த சுயநலம் முடிச்ச சாக்குரா முன்னாடி கூட வந்திருக்க மாட்டா. ஆனா நம்ம ஹினாட்டா நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, என் உயிர் போற தண்டிக்கும் நான் நருட்டோவை காப்பாத்துவேன்னு சொல்லி பெயின் கூட சண்டை போடுறதுக்கு களத்துல இறங்கியிருப்பா. அப்படியே நருட்டோ கிட்ட ஒரு ப்ரப்போசலையும் போட்டிருப்பா. பெயின் அவளையும் அடிச்சு சரக்குன்னு ஒரு ராடை வச்சு இறக்கிடுவான். இறக்கி ரத்த வரதை பார்த்து நம்ம நருட்டோ கோவத்தோட உச்சத்துக்கு போய் குராமா பவர் வெளியே வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போய் பெயின் அவன் வாழ்க்கையில பார்க்காத அளவுக்கு பெயினை கொடுத்திருப்பான். ஒவ்வொரு அடிக்கும் பல கிலோமீட்டர் தூரம் பறந்து போய் விடுவான். அது மட்டும் பெயினோட ஒரிஜினல் பாடியா இருந்திருந்தா பெயின் அப்பே ஸ்பாட்லயே அவுட்டு. என் லெவல் மேல கைய வச்சா என்ன ஆகும் அப்படின்னு நருட்டோ அந்த பேட்டர்ல காமிச்சிருப்பான். மிசுகி நருட்டோ கிட்ட போய் சொல்லி அந்த புனித ஸ்க்ரோல திருட வச்சிருப்பான். நருட்டோ ஸ்க்ரோல திருடான்னு சொல்லி தேர்ட் உக்காகே அவனை புடிச்சிட்டு வர ஆர்டர் போட்டுருப்பாரு. மிசுகி தான் அந்த ஸ்க்ரோல திருட்டு வர சொன்னான்னு இருக்காவுக்கு தெரிஞ்சு போயிடும். இது தெரிஞ்சு போனோடனே இருக்கா அவனை அட்டாக் பண்ணுவான். மிசுகி இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு தெரியாம நின்றுட்டு இருப்பான் நருட்டோ. மிசுகி நருட்டோவை பிரெயின் வாஷ் பண்ணுவான். இந்த ஊரே உன்னை ஒதுக்கி இருக்கு, உன்னை மிருகம்னு சொல்லி ஒதுக்கி இருக்கு, ஏன் உன்னோட சென்சையே உன்னை மிருகம்னு சொல்லி தான் ஒதுக்கி வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னோடனே எமோஷனலான நருட்டோ அங்க இருந்து ஓடி போயிடுவான். ஏன் இந்த சின்ன பையனை காப்பாத்து இவ்வளவு இது பண்ற, இவனாலதான் உங்களோட அம்மா அப்பா இறந்து போனாங்க, 90s இவன் தானே அப்படின்னு சொல்லும் போது இல்ல கிடையாது, அவன் 90s கிடையாது, அவன் இந்த வில்லேஜோட நருட்டோ உசுமாக்கி அப்படின்னு சொன்னோன்னே அதை சைட்ல இருந்து கேட்டுட்டு இருந்த நருட்டோ ரொம்ப எமோஷனல் ஆகிடுவான். இன்னும் கொண்டு போய் நருட்டோ குடிக்கிறேன் அப்படின்னு மிசுகி சொல்ல ஒரு பெரிய ஷொரிக்கனை வச்சு இருக்காவை கொல்ல வருவான். அப்போதைக்கு நருட்டோ குறுக்க வந்து தடுத்துட்டு நின்று சொல்லுவான் பாருங்க, என்னோட சென்சை மேல இன்னொரு தடவை கை வச்ச உன்னை கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லுவான். மிசுகிக்கு வான் பண்ணுவான், ஏ சின்ன பயிரை எவ்வளவு பெரிய வார்த்தை யூஸ் பண்ணிட்டு இது நீ கண்டிப்பா அனுபவிப்பா அப்படின்னு சொன்னோன்னே என்னால முடிஞ்சதை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்டி ஷேடோ ப்ளூன்ஸ் யூஸ் பண்ணுவான். ஒரே செகண்ட்ல 1000 ஷேடோ ப்ளூன்ஸை ரிலீஸ் பண்ணி இருக்காவையே மேல வச்சிருக்கான். ஸ்கூல்ல வந்து உருப்படியா ஒரு ஷேடோ ப்ளூன்ஸ் காபுட்டோ என்னையும் இந்த யுத்தத்துல பங்களிக்க அனுமதி அப்படின்னு சொல்லி டோபி கிட்ட கேட்பான். நீ சசுரிக்கு ஸ்பையா இருந்தவன், நீ அகாட்சுகியோட எதிரி, உன்னை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி காபுட்டோவை அட்டாக் பண்ண போவான். அப்போ டக்குனு காபுட்டோ சமன் பண்ணி காஃபின் எல்லாம் வர வைப்பான். அதுக்குள்ள யாரான்னு பார்த்தா ப்ரீவியஸா இறந்து போன அகாட்சுகியோட மெம்பர்ஸ் தான். இட்டாச்சி கூட அதுலதான் இருப்பான். அதெல்லாம் பார்த்துட்டு அசால்ட்டா இருப்பான் டோபி. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். நான் உன்னோட ஆர்மியில ஜாயின் பண்ணிக்கிறேன், நிறைய ரீஅனிமேஷன் ஆர்மியா உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லுவான் காபுட்டோ. பதிலுக்கு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி டோபி கேட்பான். எனக்கு வேற எதுவும் வேணா, நீ சாக்கே மட்டும் என்கிட்ட ஒப்படைச்சா போதும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு டோபி நான் முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்பான். காபுட்டோ மறுபடியும் இன்னொரு சமன் பண்ணுவான். இன்னொரு காஃபின் வரும். இதுக்குள்ள யாரா இருக்கான்னு நினைச்சிட்டே இருக்கும்போது ஓபன் பண்ணுவான் பாருங்க. டோபி ஒரு செகண்ட் அப்படியே மிரண்டு போய் பார்ப்பான். அப்படி யாரா இந்த காஃபின் குள்ள இருக்காங்கன்னு பார்த்தா பிளாஷ் பேக்ல தான் காட்டுவாங்க. அதுக்குள்ள இருந்தது த கோஸ்ட் மாதரா உச்சிகாவோட உடல் தான். அப்படியே டோபியோட ஃப்ரெண்ட்ல இருந்து ரிவீவல் பண்ணுவாங்க பாருங்க. அதெல்லாம் தரமான சீனா இருக்கும்.
மத்த அனிமீஸ்ல இருக்க வில்லன்ஸை காட்டிலும் நருட்டோ அனிமீஸ்ல இருக்க வில்லன்ஸுக்கு எப்படி இவ்வளவு டை அட்வான்ஸ் இருக்காங்கன்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? மத்த வில்லன்ஸ் எல்லாம் பேரு, புகழ், அதிகாரம், பொக்கிஷம், அபரிவிதமான சக்தி அப்படின்னு தனக்கு என்ன வேணுமோ அதைத்தான் அடைய ஆசைப்படுவாங்க. ஆனா நருட்டோல இருக்க வில்லன்ஸ் எல்லாருக்குமே ஒரே குறிக்கோள் தான். யுத்தமே இல்லாத உலகத்தை உருவாக்கணும், உலகத்துல நிரந்தர அமைதியை கொண்டு வரணும் அப்படின்னு எல்லாரும் பன்முறையை கைநெடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட பேனஸோட கொள்கைகள் மாதிரி தான். நருட்டோ சீரீஸ்ல இருக்க வில்லன்ஸ்க்கு எல்லாம் பாதைகள் வேணா வெவ்வேறா இருக்கலாம், ஆனா நோக்கம் ஒண்ணுதான். இட்டாச்சி இனிமே அப்பாவி மக்களோட உயிர் போகக்கூடாது அப்படின்னு தான் சொந்த இனத்தையே படுகொலை செஞ்சிருப்பாரு. அகிம்சவாதியா இருந்தா உலகத்துல அமைதியை கொண்டு வர முடியாது அப்படின்னு நருட்டோ உசுமாக்கி பெயினா உருவெடுத்து வில்லனா மாறி இருப்பாரு. அப்படிதான் ஒபிடோவும் வில்லனா மாறி இருப்பாரு. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், யாருக்கும் எந்த வித சக்தி மேலையும் பெருசா ஆசையெல்லாம் இல்ல. அந்த சக்தி எல்லாம் சேகரிச்சதே அமைதியை நிலைநாட்டணும் தான். அவங்க தேர்ந்தெடுத்த பாதை வேணா தப்பானதா இருக்கலாம், ஆனா உண்மையான ஹீரோஸே அவங்க தான். போர், சண்டை, வன்மம், பகை, போட்டி, பொறாமன்னு நிறைஞ்சிருக்க இந்த உலகத்தை காப்பாத்தி சமநிலைக்கு கொண்டு வரதான் இவங்க எல்லாரோட காட் ஃபாதரான மாதரா உச்சிகா இன்ஃபினிட்டி சுகியாமையே உருவாக்க நினைச்சாரு. இந்த காரணத்துக்காக தான் மக்கள் நருட்டோ வில்லன்ஸ் பெருசா தூக்கி வச்சு கொண்டு சாசுகே எப்படி இருக்கிறதே பவர்ஃபுல் டோஜுட்சுவான ரெனேகனை அவகேன் பண்ணாலும் யாருக்காச்சும் தெரியுமா? நான் சொல்லட்டுமா? ரெனேகனை அவகேன் பண்ண ஆஷிராவோட சக்கராவும் இந்திராவோட சக்கராவும் கம்பைன் ஆகணும், அதாவது இங்கேன் சக்கராவா கம்பைன் ஆகணும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை எப்படி சாஸ்கே அவகேன் பண்ணானா, சாஸ்கே ஆல்ரெடி இந்திராவோட மறுபிறவி. தென் மாதரா சாஸ்கேவை கட்டாவை வச்சு நெஞ்சில இறக்குனதுனால ஆல்மோஸ்ட் இறக்குற ஸ்டேஜ்ல இருப்பான். இறந்துட்டானே வச்சுக்கோமே. அப்போ காபுட்டோ ஆஷிராமாவோட செல்ஸை யூஸ் பண்ணி சாஸ்கேவுக்கு உயிர் வர வச்சிருப்பான். ஆஷிராமா யாரு? ஆஷிராவோட மறுபிறவி. இப்போ ஆஷிராவோட சக்கராவும் இந்திராவோட சக்கராவும் சாஸ்கேக்குள்ள கம்பைன் ஆயிடுச்சு. அது போக ஹாபிராமா அவரோட ஸ்டேஜ் ஆஃப் 6 பேக்ஸ் பவரையும் டைரக்டா சாஸ்கேவுக்கு கொடுத்திருப்பாரு. ஆனா சாஸ்கேவுக்கு ரெனேகன் ஏன் ஒரு மட்டும் அவகேன் ஆயிருக்குன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அவகேன் ஆகல. ஹாபுராமா தான் சாஸ்கேக்கு ஸ்பெசிபிக்கா அவகேன் பண்ணிட்டு இருப்பாரு. ஏன் அப்படின்னா ஷினோபி வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா ரெனேகானை விட சாஸ்கேவோட ரெனேகான் தான் பவர்ஃபுல்லானது. அதை யூஸ் பண்ற அளவுக்கு சாஸ்கேவால சக்கராவை மேனேஜ் பண்ண முடியாது. சோ சாஸ்கேவுக்கு ஹாபுராமா ஒரு கண்ணுல மட்டும் அவகேன் பண்ணி விட்டுருப்பாரு. இப்போ சாஸ்கேவால எல்லா 6 பேக்ஸ் பவரையும் யூஸ் பண்ண முடியும். அதோட அமினோ டேஜிகரா அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்ஸு ஹாப்பிங் டெக்னிக்கையும் யூஸ் பண்ண முடியும். இது எல்லாத்தையும் தாண்டி மத்த டைமென்ஷனுக்கு போகக்கூடிய போர்ட்டல் கூட அந்த ரெனேகானால ஓபன் பண்ண முடியும். இது எல்லாமே உச்சசூரியால மட்டும் தான் செய்ய முடியுது. ஆனா இப்போ சாஸ்கேவாலே முடியும். நட்புக்கே ஒரு இலக்கணம்னா அது இவன் தான். நண்பனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா போதும் முத ஆளா நிப்பான். அந்த நண்பன் மேல எவனாச்சும் கையை ஏதும் வச்சான், அது ஒச்சு சுரியாவே இருந்தாலும் போட்டு பொழந்துடுவான். அக்காட்ஸ்கியவே அலற விட்டுருவான். தான் நண்பன் தப்பான வழிக்கு போறான்னு தெரிஞ்சு விட்டுட்டு போறவன் இல்ல நண்பன். அவனை திருத்தி நல்வழிப்படுத்துறான் பாருங்க, அவன் தான் உண்மையான நண்பன். அதுல நருட்டோ அடிச்சுக்க ஆளே இல்ல. இந்த உலகமே சாஸ்கேவை எதிர்த்து நிக்கும் போது கூட அவனை திருப்பி என்னால கூட்டிட்டு வர முடியும்னு சபதம் எடுத்தான், செஞ்சு முடிச்சான். 1000 நண்பன் கூட இருக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. ஒருத்த இருந்தாலும் அது நருட்டோ மாதிரி இருக்கணும். சாசுகே தேவானா அந்த தேவாவோட சூர்யா தான் நருட்டோ. ஊரே பார்த்து வியந்து போற அளவுக்கு நட்பு. அப்போ சாஸ்கேவுக்கு ஒண்ணுனா நருட்டோ அவன் உயிரை கொடுக்க கூட தயாரான. இப்போ நருட்டோவை எவன் தொடணும்னாலும் சாஸ்கேவை தாண்டி தான் தொடரும். அதுக்கு முதல்ல அவனை தாண்டணும். நருட்டோ சாஸ்கேக்கு நண்பன் மட்டும் இல்ல, கூட பார்க்காத இன்னொரு பாதி. இட்டாச்சி இருந்து பாத்துக்கிற வேண்டிய இடத்துல நருட்டோ நின்னா தோளுக்கு தோல் தோழனாவும் சகோதரனாவும் நின்னா. இட்டாச்சி சாகிறதுக்கு முன்னாடி சாசுகேவுக்கு நருட்டோ இருக்கிறான்ற நிம்மதியில தான் இறந்து போயிருப்பாரு. இப்பதான் இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். 80,000 சினோபிஸோட அசம்பிளிய பார்த்துட்டு அந்த சத்தம், அந்த கரகோசம், கலப்பறையெல்லாம் பார்த்து வந்த சீனை விட இந்த ஒரு ஆளோட என்ட்ரி அதை விட பயங்கர மாசா இருக்கும். ரீஅனிமேஷன் பண்ண செகேனோஷிகாகே ஒரு உயரமான பாறையில இருந்து சவப்பட்டியை சமன் பண்ணுவாரு. மத்த சவப்பட்டி எல்லாம் வரும்போது நார்மலா வரும், வந்ததுக்கு அப்புறம் தான் களத்துல இறங்குவாங்க. ஆனா இந்த சவப்பட்டியை சமன் பண்ண உடனே அப்படியே உடைச்சுக்கிட்டு வெளியே வருவாரு பாருங்க. வா, வேற லெவல்ல இருக்கும். வெளியே வந்த உடனே அவரோட சக்கரா வந்து அதிபயங்கரமா இருக்கும். அந்த நேரத்துல சென்சுரிடைஸ் சினோபிஸ்கெல்லாம் அந்த சக்கராவை சென்ஸ் பண்ண உடனே மிரண்டு போயிடுறாங்க. இப்படிப்பட்ட சக்கராவை இன்ன வரைக்கும் நம்ம சென்ஸ் பண்ணதே கிடையாது, இது யாரோட சக்கராவா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மிரண்டு போயிடுறாங்க. அப்படியே ஸ்லோ மோஷன்ல நடந்து வருவாரு பாருங்க, காட் லெவல் என்ட்ரியா இருக்கும். இப்படி வந்து நிப்பாரு பாருங்க, அந்த மாதிரி மாஸ் சீனா இருக்கும். அவர் வேற யாரும் இல்ல, ஒன்ஸ் அப்பான் டைம் இந்த லிவ்ட் போஸ்ட் இஸ் நாட் வித் எனிமோர் த போஸ்ட் ஆஃப் உச்சிகா, மாதரா உச்சிகா. மாதரான பேரை சொல்லி பார ஸ்டார்ட் பண்ணாவே பாதி பேருக்கு உயிர் பயம் வந்திருக்கும். மாதரா உண்மையிலே அங்க வந்து உயிரோட நிற்கும் போது அவங்களோட நிலைமையை பத்தி சொல்லவா வேணும். வீடியோ பார்த்துட்டீங்களா? வீடியோ பார்த்த எல்லாருமே அதை பத்தின கமெண்ட் பண்ணிட்டு போயிருக்கேன். அது எதுவாக இருந்தாலும் சரி, மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.